நல்லா இது மேலே கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து சோயா சாஸ் தான் ஊற்றிக்க போகிறோம். சோயா சாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மூடியாலே நம்ம 3 மூடி ஊற்றிக்கலாம். இது சின்ன மூடின்றதுனால நான் கம்மியாக தான் ஊற்றுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேகலா சஜேஷ். நீ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க, ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க. நம்ம சிக்கன் நல்லா கழுவி வச்சுட்டு சிக்கன் 65 மசாலா நம்ம அதில் போட்டுக்கலாம். தயிர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு சிக்கன் எடுத்த மாதிரி போட்டுக்கோங்க தயிரை. ஸோ நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சு இதை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வைக்கிறப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஊற வைக்கக்கூடாது. ஸோ நம்ம பொரிச்சு எடுக்கிறப்ப தான் கார்ன்ஃப்ளவர் போட்டு இதை வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணலாம். கொட்டி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி ஆனியன் போட்டு வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் வந்து நறுக்குன பூண்டு சேர்த்துக்கலாம். நறுக்குன பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சா 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கேரட் பீன்ஸ்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து கேரட் பீன்ஸு குடமிளகாய் செஞ்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே நான் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து கோஸும் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து 10 நிமிஷம் அப்படியே வேக விடணும். இது நல்லா வேகட்டும். கேரட் பீன்ஸ்லாம் நல்லா வேகணும்.
நல்லா 10 நிமிஷம் வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இது லைட்டாக நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சால்ட்டு நல்லா போட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கேரி ஃபஸ்ட்டு வேகணும். கேரியட் தான் கொஞ்சம் வேக லேட் ஆகும். பீன்ஸ் நல்லா வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இதில் வந்து சில்லி பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன். இப்போ வந்து மல்லித்தூள். அவ்வளோதான். நம்ம வந்து இதை வந்து கரையை விட்டுக்கலாம் நல்லா. இதில் வந்து நம்ம வந்து முட்டை ஏற்கனவே வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து அந்த முட்டையை நம்ம போட்டுடலாம். சைடு வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம வறுத்து வச்ச சிக்கன் வந்து பொரிச்சு வச்சோம்ல, அந்த சிக்கனை நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் சாப்பாட்டில் கூட போட்டு சாதம் போட்ட உடனே கூட நம்ம சிக்கன் 65 அதான் நம்ம பொரிச்சு வச்சோம்ல சிக்கனை, அது லாஸ்ட்டில் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் லைட்டாக கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி போட்டு கிளறி விட்டுக்கலாம். ஏற்கனவே அது ஸ்பைஸியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதில் போட்டுக்கிட்டு அதை டேஸ்ட்லாம் கொஞ்சம் அதில் ஏறும் இல்லையா. ஸோ அதனால நம்ம வந்து இப்போ வந்து சாப்பாட்டை போட்டுக்கலாம். நல்லா இது மேலே கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து சோயா சாஸ் தான் ஊற்றி போகிறோம். சோயா சாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மூடியாலே நம்ம 3 மூடி ஊற்றிக்கலாம். இது சின்ன மூடின்றதுனால நான் கம்மியாக தான் ஊற்றுறேன். சால்ட் போடுங்க இதுலேயே. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதில் மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு இறக்கிக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச சிக்கன் ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுவீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க, ஆளில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, பாய்.